ஒரு ஊர்ல விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சி நடந்தது. அந்த ஆராய்ச்சியின் தலைப்பு என்னன்னா, தவளைக்கு காது கேட்குமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. ஆராய்ச்சி பண்றாங்க. அதில் விஞ்ஞானி என்ன பண்றாரு, அந்த ஒரு தவளையை பிடிச்சிக்கும் போய் ஒரு ட்ரேல போட்டுறாரு. போட்டுட்டு ஜம்ப் ஜம்ப் ஜம்ப்னு கத்துறாரு. கத்துனா 4 கால் இருக்குல்ல தவளை, அதனால குதிக்குது. அப்போ ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு, 4 தவளைக்கு 4 கால் இருந்தால் காது கேட்கும் அப்படின்னு எழுதுகிறார். அப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு காலை விட்டார். மறுபடியும் ஜம்ப் 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 பண்ணார். அது 3 கால் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எகிரிச்சு. 3 கால் இருந்தாலும் அதுக்கு காது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரிப்போர்ட் எழுதினார். அப்புறம் இருப்பாரு, 3வது காலை வெட்டிட்டாரு. மறுபடியும் அதை சொல்றாரு, ஜம்ப் 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 பண்றாரு. அது என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எகிரிச்சு. சரி, காது கேட்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, 4வது காலையும் வெட்டிட்டாரு. இப்போ ஒரு ஜம்ப் 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 பண்ண உடனே அது எங்க குதிக்கிறது, அது அப்படியே கடந்தது. அப்ப என்ன எழுதிட்டாருன்னா, தவளைக்கு 4 காலும் இல்லைன்னா தான் காது கேட்காது. 4 காலில் 3 கால் இருந்தால் 3 கால் வரைக்கும் அதுக்கு காது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தார். இது வந்து ஒரு ஆராய்ச்சி மொழி வேடிக்கையா சொல்றது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுதான் எங்களோட பலம்.